வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரணிலின் விளக்கமறியல் குறித்து 4 விளக்க காணொளிகளை வெளியிட்ட அரசாங்கம். ரணிலுக்கு நீர்ச்சத்து குறைபாடு, நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாத நிலை ஏற்படலாம், வெளியான அறிவிப்பு. ரணிலை 40 ஆண்டுகளுக்கு முன்பே கைது செய்திருக்க வேண்டும், பிமல் ரட்நாயக்க அதிரடி கருத்து. ரணில் விக்ரமசிங்க கைதுக்கு எதிராக செயல்படுவதன் மூலம் சிலர் தமது கைதுகளை தடுத்துக் கொள்ள நினைக்கலாம், வெளியாகும் விமர்சனம். அரசியலில் நண்பர் யார், எதிரி யார், நாமல் ராஜபக்ஷ கேள்வி. ரணிலை விடுவிக்க கோருகின்றார் எரிக் சொல்ஹைம். தபால் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு நிறைவு. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை விசாரணைகள் மீண்டும் ஆரம்பம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விளக்கமறியல் குறித்து 4 விளக்க காணொளிகளை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த விளக்கங்கள் ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் வெவ்வேறு கோணங்களிலிருந்து வழங்கப்பட்டுள்ளன. இதில் சமூகவியல் விளக்கத்தை கழனி பல்கலைக்கழக மக்கள் தொடர்புத்துறை தலைவர் மனோஜ் ஜிந்தாசா வழங்கியுள்ளார். மதமற்ற நல்லிணக்க கண்ணோட்டத்தை தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் ஓமரே புண்ணியஸ்ரீ தேரர் வழங்கியுள்ளார். சட்ட விளக்கத்தை மூத்த சட்டக்கல்வியலாளர் பேராசிரியர் பிரதிபா மகாநாமகேவா வழங்கியுள்ளார். இதே நேரம் ஊடக மற்றும் சமூகவியல் கண்ணோட்டத்தை ஊடகவியலாளர் நந்தன வீரட்ன வழங்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாத நிலை ஏற்படலாம் என்று கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிப்பணிப்பாளர் மருத்துவர் ருஷான் பெல்லன தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர மருத்துவ கண்காணிப்பின் கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளது. அவரின் உடலிலுள்ள குருதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. அத்துடன் ஏனைய பிற அறிகுறிகளும் தென்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் பல மணி நேரம் காத்திருந்த போது மின்சாரம் தடைப்பட்டதாலும் நீண்ட நேர நீர் அருந்தாமையினாலும் இந்த நீர்ச்சத்து குறைபாடு இவருக்கு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர் ருஷான் பெல்லன தெரிவித்தார். இதன் காரணமாக அவர் சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி தீவிர வைத்திய மேற்பார்வையின் கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். எனவே அவரை 3 நாட்கள் கட்டாய ஓய்வில் வைத்து நீர்ச்சத்து குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் மருத்துவர் தெரிவித்தார். ஒருவேளை அவ்வாறு சிகிச்சை அளிக்காவிட்டால் இதய பிரச்சினைகள், சிறுநீரக பிரச்சினைகள் மற்றும் பிற சிக்கல்கள் ஏற்பட ஆபத்துகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை உடல்நலக்குறைவால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தேசிய வைத்தியசாலைக்கு வருகை தரும் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் நலன் விரும்பிகள் வருகையை மட்டுப்படுத்துமாறும் வைத்தியசாலை நிர்வாகம் கோருகின்றது. முன்னாள் ஜனாதிபதியை நேரில் சென்று பார்ப்பதற்காக பலர் வருவதால் அது அவரது உடல்நிலைக்கு சில வேளைகளில் ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவரின் வயது காரணமாகவே அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து கண்காணிப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக தேவையான அனைத்து விடயங்களையும் செய்யவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அனைத்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தாலும் அரசியலில் எமக்கு எந்தவிதமான சவாலும் ஏற்பட போவதில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்தார். கொழும்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர்கள் கடந்த காலத்தில் சேர்ந்தும் இருந்தார்கள், பிரிந்தும் இருந்தார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எமக்கு எந்த சவாலும் ஏற்படவில்லை. சவால்கள் அவர்களுக்கே இருக்கின்றது. ஒன்றிணைந்துள்ள 90% மாணவர்களுக்கு வழக்குகள் இருக்கின்றது. குற்றங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காகவே இவ்வாறு ஒன்று கூடியுள்ளார்கள். சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். சாதாரண மக்களுக்கு ஒரு விதமாகவும் பதவியில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு விதமாகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. எவர் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் தண்டிக்கப்படாவிட்டால் அவர்கள் மேலும் தவறுகள் செய்வதை தடுக்க முடியாது. இது எவ்வாறாயினும் நீதிமன்றம் எடுக்கும் முடிவே இறுதியானதாகும் என்றும் டெல்வின் சில்வா மேலும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜூலை கலவரம், யாழ் நூலக எரிப்பு போன்ற சம்பவங்கள் இடம்பெற்ற கால பகுதியிலேயே கைது செய்திருக்க வேண்டும். தற்போது நடந்த விடயங்கள் சிறிய பிரச்சினைதான் என்று நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பற் போக்குவரத்துறை அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கையானது ஒரு அரசாங்க பழிவாங்கல் அல்ல. நாட்டு மக்கள் எமக்கு வழங்கிய ஆணைக்கு அமைய நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அது இடம்பெற்றது. இதுவரை
காலமும் இந்த நாட்டில் சாதாரண மக்களுக்கு மாத்திரமே சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் எமது ஆட்சியில் யார் எவரென்ற தராதரம் பாராது அனைவருக்கும் சமனான வகையில் சட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. தற்போது இதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கின்ற வகையில் குப்பைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துள்ளது. ஆனால் அவர்களால் அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தல் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள், மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் இன்று ஒன்று சேர்ந்துள்ளார்கள். ரணிலின் காலத்திலேயே யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்றது. அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வவுனியா செட்டிக்குளம் பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தார்கள். அத்துடன் பட்லந்தை அறிக்கை தொடர்பாக அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த காலப்பகுதியில் தான் இவரை கைது செய்திருக்க வேண்டும். இது சின்ன விடயம்தான். ஆனால் எதிர்காலத்தில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற பிணைமுறி ஊழல் தொடர்பாக மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டுள்ளாரே தவிர அதில் எந்தவிதமான அரசியல் பின்னணிகளும் கிடையாது என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியானது தேசிய மக்கள் சக்தி அதனுடைய கொள்கை அடிப்படையிலேயே தேர்தல்களிலே தேர்தல் பிரச்சார மேடைகளிலே மட்டுமல்லாமல் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே முக்கியமான விடயம் இருக்கின்றது. ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற வகையில் அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவர் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாரே ஒழிய இதிலே எந்தவித அரசியல் பின்னணிகளோ அரசியல் பழிவாங்கல்களோ கிடையாது. சாதாரணமாக ஜனாதிபதிக்கு சாதாரண மக்களுக்கும் இலங்கையிலே ஒரு நீதிதான். இலங்கையிலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகளும் ஒரே தண்டனைகள் தான். ஜனாதிபதி என்பதற்காக அவருக்கு வேறு விதமான தண்டனைகளோ அல்ல வேறு விதமான சலுகைகளோ வழங்கப்படவில்லை. அந்த வகையிலே நீதியான வகையிலே விசாரணைகள் இடம்பெற்று சாட்சியங்களுடன் ஒப்புதல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த கைதானது நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை கூறுகின்றது என்னவென்று சொன்னால், இந்த எமது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திலே யார் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எந்தவித தராதரமும் பார்க்கப்படாமல் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள், நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதற்கு இந்த கைது ஒரு உதாரணமாக கொள்ள. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்திருப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். முன்னாள் ஜனாதிபதியின் கைது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லையா? அதன் மூலமே சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றீர்களா என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், நாங்கள் ஒன்று சேர்வதற்கு யாரும் சிறை செல்ல வேண்டிய அவசியமில்லை. அது ஜேவிபியின் நிலைப்பாடாகும். அவர்கள் ஒன்று சேர்வதற்குத்தான் போராட்டம் வேண்டும். அவர்கள் ஒன்று சேர்வதற்கு தீ வைக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தற்போது செயற்படுவது தங்களது கட்சிகளின் சுயநலனுக்காக அல்ல, மாறாக நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்காகும். அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என்று சொல்லப்படுவது போல் நண்பர் யார் எதிரி யார் என்பதை நிறுத்தி பார்க்க முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நோர்வேயின் முன்னாள் அமைதி தூதர் எரிக் சொல்ஹெய்ம் அழைப்பு விடுத்துள்ளார். தடுப்பிலுள்ள ரணிலின் உடல்நிலை குறித்து அவர் கவலை தெரிவித்தார். மேலும் உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துமாறும் இலங்கை அரசை வலியுறுத்தினார். வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்பாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். ரணில் விக்ரமசிங்க அவர்களின் கைதுக்கு எதிராக செயல்படுவதன் மூலமாக சிலர் தமது கைதுகளை தடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மாறுகின்ற போதும் பின்னணியில் சில நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கின்றன. ஆனால் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் சொல்லுகின்றது தங்களுக்கு அரசியல் நிகழ்ச்சி நிரல் எதுவும் இல்லை, சட்டப்படி ஆட்சி செய்கின்றோம், சட்டத்தின் முன்னிலையில் சமமாக அனைவரையும் கருதுவோம் என்று கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்ப்பது, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் மற்ற பாரிய குற்றம் இழைத்தவர்கள் கைது செய்யப்படாமல் இருந்தால் இதனை சட்டவாட்சி என்று சொல்ல முடியாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த கட்டமாக இந்த கைதுகள் தங்கள் பக்கமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு முன்னாயத்தம் செய்கின்றார்களோ என்று நினைக்கின்றேன். அதற்காக எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை. சில புள்ளிகள் தவறு செய்திருக்கின்றார்கள். இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களது கைதுக்கு எதிராக செயல்படுவதன் மூலமாக சிலர் தமது கைதுகளை தடுத்துக் கொள்ளலாம் என்று கூட நினைக்கலாம். ஆகவே நான் நினைக்கின்றேன் எதிர்க்கட்சிகளுடன் நியாயமான செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்கின்றோம். அதாவது சட்டத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் செயல்பட்டால்
அதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். சட்டப்படி செயல்படுகின்ற செயல்பாடுகளுக்கு உண்மையில் நாங்கள் வழிவிட வேண்டும். அந்த வகையில் இன்னும் சிலர் கைது செய்யப்படலாம் என்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதை ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் அல்லது எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற போது இன்னும் கைது செய்யப்படப்போகின்றவர்களை கைது செய்ய மாட்டார்கள் என்பதற்காக கூட இந்த செயல்பாடுகளில் ஈடுபடலாம். ஆனால் அதற்காக எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் எல்லோரும் பிழை செய்தார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். தபால் தொழிற்சங்கத்தினர் முன்னெடுத்து வந்த பணிப்புறக்கணிப்பு உடன் அமலாகும் வரையில் நிறைவேற்று வந்துள்ளது. அமைச்சருடனான கலந்துரையாடலுக்கு பின்னர் ஏற்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமைய இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த பணிப்புறக்கணிப்பு நிறைவுக்கு வந்துள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணைப்பாளர் சிந்தக்க பண்டார தெரிவித்தார். 19 கோரிக்கைகளை முன்வைத்து தொலைத்தொடர்புகள் அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கங்கள் உட்பட பல தொழிற்சங்கங்கள் கடந்த 17ஆம் தேதி முதல் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்தனர். இந்த பணிப்புறக்கணிப்பு காரணமாக நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டதுடன் லட்சக்கணக்கான கடிதங்கள் தேங்கியமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு மேலதிகமாக தற்போது புதுப்பிக்கப்பட்ட விசாரணைகள் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தகவல்கள் கூறுகின்றன. 2009ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ரத்மலானில் வைத்து லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சித்தாண்டி பகுதியில் இடம்பெற்றதான சுற்றி வளைப்பின் போது 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு வந்த நினைவேந்தல் நிகழ்வானது நேற்றைய தினம் சித்தாண்டி சித்திரவேலாயுத சுவாமி கோவில் முன்றலில் இடம்பெற்றது. சித்தாண்டி காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களால் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்றும் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.